ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதியை தான் நான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு சில விஷயத்த நான் வீட்டில் கலந்து எதுவுமே சொல்லிக்கல. எதுவுமே ஒரு பேசிக்காமல் பண்ணிக்காமையே நான் முடிவெடுத்தது தான் எனக்கு இந்த நிலைமைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக ஒரு சில விஷயங்களை நான் இது கரெக்டுன்னு நான் சொல்லிட வரல. இருந்தாலும் கரெக்டோ தப்போ அதை அடுத்த இதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத தான் நான் அவங்கக்கிட்ட நான் சொல்கிறதுக்காக இருக்கட்டும், செய்கிறதுக்காக இருக்கட்டும், எந்த ஒரு யோசனையுமே ஒரு முன்னெச்சரிக்கையாக இது பண்ணுறதுக்கு அதான் எனக்கு தோணுச்சு அப்படிங்கிறத தான் நான் சொல்லணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டேன். அதுக்காக நான் முன்னாடியெல்லாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, "நீ வீட்டில் எதையுமே கலந்துக்க மாட்டேங்கிற, பண்ண மாட்டேங்கிற, செய்ய மாட்டேங்கிற." அப்படி இருந்து நாங்கள் என்ன பண்ணுறது? அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்ககிட்ட நீ பேசி என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் எனக்கு புரியுது தான், நான் இல்லைங்கல. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு அப்போதைக்கு ஏதோ ஒரு ஞாபகத்தில் நான் முடிவு எடுத்துட்டேன். ஆனா எனக்கு இப்ப தான் தெரியுது, எதா இருந்தாலும் நம்ம யோசிச்சு தான் முடிவெடுக்கணும், பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தான் தோணுது அப்படின்னோனே, சரி அதெல்லாம் ஓகே தான், நான் இல்லைங்கல. இதுக்காக நம்மளுக்கு இந்த விஷயத்துக்காகவும் சரி, எதுக்காகவும் சரி நம்மளால அடுத்த நிலைமைக்கு போகிறதுக்கா இருக்கட்டும், இதுக்கா இருக்கட்டும், எதுக்கா இருந்தாலுமே இந்த ஒரு விஷயத்த நம்மளுக்கு சரியான ஒரு இதில இது பண்ணுறதுக்கான தருணங்கிறது நம்மளுக்கு வேணும். அத தான் நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்னோனே, சரி முயற்சி பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும். அதே நேரத்துக்கு இப்ப நீங்க இந்த பணம் கட்டி இப்ப இந்த பிசினஸ் பண்றேன்னு சொன்னீங்களே, அதில அடுத்து என்ன பண்ண போறீங்கங்கிறத சொல்லுங்க அப்படிங்கிற மாரி என் ஒய்ஃபு சொன்னாங்க. என்ன பண்ணுறது, 3,00,000 அவன்கிட்ட பணம் குடுத்தபடி தான் இருக்கு. அவனும் இப்ப அப்ப வாங்கிக்கலாம், அது வாங்கிக்கலாம், இது வாங்கிக்கலாம்னு சொல்லி சொல்றானே தவிர, ஆனா எதையுமே அவன் சொல்ல மாட்டேங்கிறான், பண்ண மாட்டேங்கிறான். அப்படி தான் இருக்கிறதுனால தான் என்னால இதுக்கு மேல நம்ம சமாளிக்கிறதுக்கான இதுங்கிறது எனக்கு இல்ல. அவ்வளோதான் எனக்கு தைரியம். இதுக்கு மேல எனக்கு ஒரு தைரியங்கிறது கிடையாது அப்படின்னு தான் நான் நினச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோனே, சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம எதா இருந்தாலும் நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம். நீங்க அதுக்காக மனச இது பண்ணாதீங்க அப்படிங்கிற மாரி என் ஒய்ஃபு சொன்னாங்க. ஆனா அவங்க என்கிட்ட சொன்னாலும் அதுக்கப்புறம் பேசுவாங்கங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் எங்க மாமாலாம் வந்திருந்தாங்கங்கிறதுனால, விடுங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்க எதையும் நினச்சு கவலைப்படாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. இருந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல நம்மளுக்கு அதுக்கான டைம்ங்கிறது வருங்கிறதுனால தான் நம்ம அத யோசிக்கிறோம், பண்றோம், எல்லாமே செய்றோம். ஆனா அதையும் தாண்டி நம்மளுக்கு இது கரெக்டான வேல நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் அமையறதுக்கா இருக்கட்டும், செய்றதுக்கா இருக்கட்டும், எதா இருந்தாலும் நம்மளுக்கு முடிவுங்கிறது ஒரு சில இத நோக்கி நம்ம போறது தான் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணேன். சரி பார்த்துக்குவோம், முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்ப்போம். முடியாதப்ப நம்ம அதையும் எதா இருந்தாலும் சமாளிக்க தானே இது பண்ணியிருக்கோம். அப்படிங்கிற மாரி நான் இருந்துட்டு இருந்தேன். அடுத்த நாள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஏன் நம்ம வெளிநாடு போகக்கூடாது, ட்ரை பண்ணக்கூடாது? இங்கேயே இருந்து என்னத்த நம்ம இது பண்ணோம்? பணம் தான் இதாகிறது முக்கியம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு என்ன மாதிரி இருந்தோம், இப்போ ஏன் இப்படி ஆயிட்டோம்? அப்படிங்கிறத நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, அப்போ வெளிநாட்டில ஓரளவு வருமானம் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். பணத்த ஓரளவு சேமிச்சுட்டு இருந்தேன், பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அந்த அளவுக்கெல்லாம் எதையும் நான் இது பண்ண முடியாத மாரியான சூழ்நிலைகள்ல தான் நான் இருந்துகிட்டு இருந்தேன். அதுக்காக நான் ஒரு ஒரு மனசு எனக்கு இதாவும் இருந்துச்சு. சரி இந்த நேரத்துக்கு இத நம்ம செய்யலாமா? வேண்டாமா? அப்படின்னே ஒரு யோசனையிலேயே நான் இருந்ததுனால, அதுக்கப்புறம் அந்த விஷயத்த நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு சக்ஸஸா பண்ணணுங்கிறதுக்கான சூழ்நிலைய நம்ம அணுகுறதுக்கும், எதுக்கா இருந்தாலும் நம்மளுக்கு எதுவா இருந்தாலும் சரியான ஒரு இது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு. அதுக்காக நம்ம எதையும் விட்டு குடுத்துட்டும் போயிட முடியாது வாழ்க்கையில. ஒரு சில விஷயங்கள சரியான இதில நம்ம கொண்டுட்டு போறதுக்கா இருக்கட்டும், அது எல்லா விஷயத்துக்குமே அதுக்கான டைம்ங்கிறது நமக்கு வேணும். அதுதான் நான் வாழ்க்கையில ஒரு விஷயத்தையும் நான் இது பண்ணுறதுக்கான காரணங்கிறது. அதனால நான் முடிஞ்ச வரைக்கும் என்னால இதுக்கப்புறம் எந்த ஒரு இதையும் நம்மளால சரியான ஒரு இதில அணுகுறதுக்கா இருக்கட்டும், எதுக்கா இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், பார்த்துக்குவோம். என்னதான் நடக்குதோ நடக்கட்டும். அதுக்காக ஒரு சில விஷயங்கள நம்மளால கரெக்டான வேலை நம்மளுக்கு கொண்டு போகிறதுக்கா இருக்கட்டும், பண்ணுறதுக்கா இருக்கட்டும், நம்மளுக்கு இந்த நேரத்தில இது வேணும் அப்படிங்கிறத நம்ம புரிதலோட ஒரு ஹேண்டில் பண்ணா மட்டும் தான் நம்மளால எதுவுமே பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி நான் முடிவு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒண்ணும் சொல்லல. பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன்.
அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டிருந்தேன். அவனும் ஒரு 2, 3 கம்பெனி சொன்னான். சரி அதில வந்து நம்ப ஏதாச்சும் ஒரு இது பிளான் பண்ணி இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என் ஒய்ஃப்கிட்ட யார்ட்டயுமே சொல்லல. ஏன்னா அந்த கடன அடைக்கணுங்கிறதுனால, நம்ம போனா தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டு சரின்ட்டு கிளம்பிட்டேன் அங்கேருந்து.